திருப்பத்தூர் அருகே கால்வாய் வசதி கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த குறும்பகேரி புதூர் கிராமத்தில் குருமன்ஸ் இன மக்கள் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி மக்கள் சாலையின் அருகே உள்ள குறுகிய இடத்தில் காலம் காலமாக சுடுகாட்டை பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் குறும்பகேரி புதூர் பகுதியிலிருந்து குருமன்ஸ் இன மக்கள் வசிக்கும் வரை கழிவுநீர் கால்வாய் உள்ளது. இந்த கால்வாய் வழியாக கழிவுநீர், மழைநீர் ஆகியவற்றை வந்து அருகே உள்ள ஆற்றில் கலக்கும். ஆனால் சாலையின் நடுவே கட்டப்பட்டுள்ள கல்வெட்டு அடைக்கப்பட்டு அப்பகுதியில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்ததன் பேரில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 3 மாதங்களில் கால்வாய் வசதி செய்து தரப்படும் என உறுதி அளித்து உள்ளனர். இதுவரை கால்வாய் அமைக்காததால் நேற்று அப்பகுதியில் கனமழை பெய்துள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் கழிவு நீரோடு மழை நீர் கலந்து தேங்கியுள்ளது. பின்னர் நேற்று அப்பகுதியில் முதியவர் ஒருவர் இறந்து சுடுகாட்டில் புதைத்த சடலம் மேலே வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் கால்வாய் வசதி வேண்டி திருப்பத்தூரிலிருந்து ஜலகாம்பாறை வரை செல்லும் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தை அறிந்த திருப்பத்தூர் கிராமிய போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி தங்களின் பிரச்சினை உடனடியாக தீர்வு காணப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். என் பேர் மீனா. குறும்பகேரி புதூரில் இருக்கிறோம். எங்கள் ஊர் சுடுகாட்டில் வந்து சேக்கடை தண்ணி எடுத்து வந்து விடுறேன்னு சொன்னாங்க ஊர் தலைவர் ஸ்டெல்லா ராணி. 3 மாதம் டைம் கேட்டு தான் விட்டாங்க. நாங்கள் விடமாட்டோன்னு தான் சொல்லி அப்பயே போராட்டம் பண்ணோம். விடவே மாட்டோன்னு தான் சொன்னோம். ஆனால் நாங்கள் 3 மாதம் டைம் கொடுங்கன்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி 3 மாதம் போதும் நாங்கள் எடுத்துடுறோம்னு சொல்லி தான் அவங்க விட்டு போனாங்க. ஆனால் 2.5 வருஷம் ஆகி இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நாங்கள் மனு அங்கங்கே போய் மனு கொடுக்குறோம். அங்கங்கே போய் சொல்லின்னு தான் இருக்கிறோம். நாங்கள் சொல்லும் போதெல்லாம் இந்த ரெடி ஆகிடும் தள்ளினே தான் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவே கட்டல. இங்கே வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது எங்கள் வீடு. சேக்கடைக்கு பக்கத்துலேயே தான் எங்கள் வீடு இருக்குது. எங்கள் பசங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை டைஃபாய்டு, டெங்கு காய்ச்சல் அந்த மாதிரி வந்துட்டு கொசுன்னு சொல்ல முடியல. ஏகப்பட்ட பாம்புங்க வருது. நாத்தன்னு சொல்ல முடியல. வெளியவே எங்களால் வர முடியல. மாடுங்கெல்லாம் காயில படுக்குதுங்க. கொசுவாக கடிக்குது. அப்படியாப்பட்ட கொசு வருது. அப்படியாப்பட்ட நாற்று வருது. கதவே திறக்க முடியல. கதை திறந்தா அப்படியாப்பட்ட நாற்று வெளியே இங்கே வந்தால் வெறும் நாத்துன்னு சொல்ல முடியல. எங்களால் நாங்கள் சாப்பிட முடியல. நிம்மதியாகவே இருக்க முடியல. எங்களால் நாங்கள் மாதம் தான் சாப்பிட்டாங்க. பக்கத்தில் 3 மாதம் தான் டைம் கேட்டாங்க. 2.5 வருஷம் இன்னும் எடுத்துன்னு போல பக்கமா. இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இப்போதான் வந்து எங்கள் மாமனார் இறந்தாரு. பெரிய மாமனார் அங்கே புதைச்சோம். நைட்டு மழை வெள்ளம் வந்ததுல பாடியே தேர்ந்துச்சு மேலே. அதை போட்டு மண்ணெல்லாம் போட்டு அழுத்தி வச்சுருக்கோம். சுடுகாடாக இல்லை. எல்லாம் வெள்ளம் வந்து சேக்கடை நாத்தம் ஃபுல்லாக ரொம்ப இருக்குது. எங்கள் ஊருக்கு நல்ல ஊருக்கு கொஞ்சம் நல்லா சுடுகாடு வந்து